ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு கிச்சன் கிளீனிங் ரொட்டீன் பார்க்கலாமா? என்னோட கிளீனிங் ரொட்டீன் ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். டிஷ் வாஷிங் லிக்விட், ஸ்க்ரப் அப்புறம் மைக்ரோ ஃபைபர் கிளாத் அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்துல கிளீன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கவுண்டர் டாப்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த உட்டன் ட்ரேவை நான் வாஷ் எதுவும் பண்ணல. ஒரு டிஷ்யூ மட்டும் வச்சு நல்லா கிளீனா தொடச்சு விட்டுட்டு அப்படியே திங்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுட்டேங்க. டிஷ் வாஷிங் லிக்விட தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு கவுண்டர் டாப் எல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு சிம்பிளா தொடச்சு எடுத்துட்டா போதுங்க. எந்த ஒரு சோப் நுரையுமே இல்லாம சூப்பரா வந்து கிளீன் ஆயிரும். நான் கொஞ்ச நாள் முன்னாடி விம்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அதை வச்சு கிளீன் பண்ணி பார்த்தேங்க. ஆனா அது என்னன்னா 2-3 டைம் மறுபடியும் கிளீன் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் அந்த சோப் எல்லாமே சுத்தமா போகுது. இதே மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு வைப்லயே பளிச்சுன்னு ஆயிடும். அதனால நான் ரொம்ப வருஷமாவே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். சிங்க் ஏரியாவும் நல்லா தேய்ச்சு கழுவி விட்டுட்டு எல்லா திங்ஸையும் இருந்த இடத்துலயே எடுத்து வச்சாச்சு. கவுண்டர் டாப் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்ததுங்க, அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். அவசரத்துக்கு சமைக்கும் போது சௌரியமா டக்குன்னு எந்த திங்ஸா இருந்தாலும் இது மேலதான் போட்டு வைக்கிறது. எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் கிடைக்கிற டைம்ல நான் ஏதாவது கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. கிளீன் பண்ணும்போது என்னோட மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த மணி பிளான்ட்டுக்கும் தண்ணி எல்லாம் மாத்தி போட்டு வச்சுட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியானா இந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற இந்த கார்னர் தான். பார்க்கவே ரொம்ப பிளசண்டா இருக்கும். சில பேருக்கு புக் படிச்சா நல்லா இருக்கும், வாக்கிங் போனா நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணா உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பேஜை